ஒரு அரசு பள்ளியில தாவேக்காவை சேர்ந்தவர்கள் என்பதால் ஒரு பெண் குத்தாட்டம் போடுவாங்க, அதை கூட சேர்ந்துக்கிட்டு அமைச்சர் ஆடுவாருன்னா இதென்ன நாடா? இவங்க மீம்ஸ் போடுறதுக்கு, ரீல்ஸ் போடுறதுக்காக, ஷார்ட்ஸ் போடுறதுக்காக மாணவர்களை பயன்படுத்திருக்காங்க. அதுவும் பள்ளிகளை பயன்படுத்திருக்காங்க, அதுவும் அரசு பள்ளிகளை பயன்படுத்திருக்காங்க. நடைப்பயணம் போடாங்களா, போயிட்டு வந்து அந்த பள்ளிக்கூட மாணவிகள்லாம் ரெஸ்ட் எடுக்கிறது அந்த கால் வலிக்காக படுத்துட்டு இருக்காங்க. அங்க போய் இந்த அமைச்சர் விஸ்வநாதன் அவங்க காலெல்லாம் தடவி தடவி பார்த்துருக்காரு. இது என்ன குழப்புன்ற? சிடி பிரபாகரன் அவர் பாவம் பிரசங்கம் பண்ற நேரத்துல அங்க உட்காந்துட்டு இருந்தாரு. இவர் கேட்கிறாரு, ஆடட்டுமா? ஆடுங்க, அதுக்கு தானே நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஜோசப் விஜய் ஆக்ஷன் பண்றாரு, எல்லாத்தையும் ஒழிச்சுட்டுறாரு, கையை காட்டுறாரு, காலை தூக்குறாரு. என்ன, அவர் ஒண்ணு செய்யாத ஒன்னே ஒண்ணுதான், குத்தாட்டம் போடல. இன்றைக்கு மேகதாது பிரச்சனையில் இந்த ஜோசப் விஜய் அரசு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறது, காட்டி கொடுக்கிறது, தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. உலகெங்கும் உள்ளம் எங்கும் ஒலிக்கும் தமிழகத்தின் உணர்ச்சி முழக்கம் நியூஸ் இன் தமிழ்நாடு. இன்றைய காலத்தின் குரல், கடந்து போகும் வாழ்வியல் வரலாறு. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவணிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சேனலை எல்லாம் விரும்பி பார்க்குறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. பார்த்துட்டு கடந்து போயிடாம இதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்து நாங்கள் வெளியிடுகின்ற காணொளிகளும் அது பற்றிய செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள். நன்றி. இன்னைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் கொண்டாட்டம் சொல்லி இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. இது அந்த ரசிகர்கள் கொண்டாடுறதுலையோ அல்லது இன்னைக்கு ஆட்சியில வந்ததுனால அவர்களை தேடி போன அரசியல்வாதிகள் கொண்டாடுறதுலையோ, இன்னும் சொல்ல போனா சமூக விரோதிகள்லாம் நாங்களும் ஆளுங்கட்சின்னு சொல்லி அடையாளத்தை காட்டுறதுக்காக அவங்க கொண்டாடுறதுலையோ அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த இடம்தான் புரிஞ்சுக்க முடியல. இன்றைக்கு இவங்க மீம்ஸ் போடுறதுக்கு, ரீல்ஸ் போடுறதுக்காக, ஷார்ட்ஸ் போடுறதுக்காக மாணவர்களை பயன்படுத்தியிருக்காங்க. மாணவர்களை, அதுவும் பள்ளிகளை பயன்படுத்தியிருக்காங்க, அதுவும் அரசு பள்ளிகளை பயன்படுத்தியிருக்காங்க. திருப்பூர் பழைய மார்க்கெட் பக்கத்துல KSC அரசு ஆண்கள் பள்ளியில 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த பள்ளியில இலவச மருத்துவ முகாம் சொல்லிட்டு அங்க தாவேக்கா கொடியை கட்டி சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு மருத்துவ முகாம்ல ஒரு மருத்துவ முகாம் என்ற பேர்ல ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தையே நடத்தி கொள்கை பாட்டை போட்டா கூட பரவாயில்ல, இந்த குத்தாட்டத்தை பாட்டை போட்டு கேவலப்படுத்திருக்காங்க. சரி, இதுதான் கேவலப்படுத்திருக்காங்கன்னா, நீங்க கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில பாத்தீங்கன்னா பட்டமளிப்பு விழா. இந்த பட்டமளிப்பு விழாவில் இதுல அந்த பட்டமளிப்பு விழாவிலையும் இந்த குத்தாட்ட பாட்டை போட்டு அரசியல் கட்சி மேடையில போடுற தாவேக்கா பாட்டெல்லாம் போட்டு அங்கேயும் இதை பண்ணிருக்காங்க. சரி, இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இது என்ன பெரிய சாதனை? இதை விட நான் செய்யறேன் பாருன்ட்டு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அமைச்சர் அவர் தன்னுடைய விஜய் மேல வச்சிருக்க அன்பை, பாசத்தை மட்டும் இல்ல, அவருடைய வன்மத்தை காட்டுறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம்தான்
மேலூர் மேலூர் அரசு பள்ளியில உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேண்ட் போட்டுக்கிட்டு பனியன் போட்டுக்கிட்டு ஒரு அவருடைய இளமை தோற்றத்தை காட்டுறதுக்காக அங்க போய் அங்க தாவேகா கட்சியுடைய மேலூர் நகர இணை செயலாளர் சுபாஷினி அந்த அம்மாவை ஜோடியா சேர்த்துக்கிட்டு இவர் பாட்டு வாடி வாடி கைப்படாத சீடி ஆட்டம் போட்டிருக்காரு. சரி, ஒரு பாட்டு தான் பாண்டாருன்னு பார்த்தா அடுத்து 1000 பல்பு போல கண்ணு கூசு தேடின்னு அந்த அம்மாவை கூட சேர்ந்து இவர் ஆட்டம் போட்டிருக்காரு. ஒரு அரசு பள்ளியில மாணவர்களோட மேடையில இவங்க பாடி ஆடி அவங்கள பார்த்து மாணவர்களை ஆட விட்டு எல்லாம் சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க. ஒரு அரசு பள்ளியில இது போன்ற ஈனத்தனமான அசிங்கமான அவமானமான சொற்களை கொண்டு பெண்களை வன்மத்தோடு அவர்களை கொச்சைப்படுத்தி இச்சைக்கு உட்படுத்துகின்ற ஒரு நாகரிகமற்ற மனிதர்கள் பயன்படுத்துகின்ற சொல்லாடல்களை கொண்ட இந்த பாட்டு பாடுறது, ஒரு அமைச்சர் போய் அங்க இருக்க தாவேகா நிர்வாகி சுபாஷினிய வாடி வாடி கைப்படாத சீடின்னு சொன்னா மாணவர்கள் இவங்க கிட்ட இருந்து என்ன பாடத்தை பத்து தெரிஞ்சுக்க போறாங்க? சரி, ஒரு அரசு பள்ளியில அமைச்சர் ஆடுறது கூட சரி, ஏதோ அவர் அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவருடைய ஆதரவால தான், காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கால தான் இன்னைக்கு ஜோசப் விஜய் முதலமைச்சராக இருக்க முடியுது. அந்த 5 பேர் கொடுத்த ஆதரவு. அதனால அவங்க என்ன அநியாயம் பண்ணாலும், அக்கிரமம் பண்ணாலும், அராஜகம் பண்ணாலும், அசிங்கம் பண்ணாலும் ஜோசப் விஜய் பொறுத்துக்கதான் வேணும். ஆனா அந்த சுபாஷினி யாரு? சுபாஷினி கூட இவர் அங்க ஏன் டான்ஸ் ஆடுறாரு? ஒரு பள்ளி வளாகத்தில் அவங்க என்ன டீச்சரா? அல்லது அந்த பள்ளிக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு அரசு பள்ளியில தாவேகாவை சேர்ந்தவர்கள் என்பதால் ஒரு பெண் குத்தாட்டம் போடுவாங்க, அத கூட சேர்ந்துகிட்டு அமைச்சர் ஆடுவாருன்னா இதென்ன நாடா? பள்ளிக்கு இன்னைக்கு பள்ளி வளாகங்கள் ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே இன்னைக்கு குத்தாட்ட மையங்களா மாறிடுச்சா? கோயம்பேட்டுல 17 வயசுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணை மது குடிக்க வச்சு அங்க குத்தாட்டம் போட்டு 2 கோஷ்டி 3 கோஷ்டிக்கு இடையில சண்டை வந்து அதுக்கப்புறம் 2 உயிர்கள் பறிக்கப்பட்டது, படுகொலை செய்யப்பட்டது. இது விஜய் ஆட்சியின் சாதனை முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது பரவாயில்ல, மதுக்கூடத்தில் நடந்தது. ஆனா பள்ளிக்கூட வளாகத்தில் இது போல நடக்குது. இது வெட்கப்பட வேணாமா? முதலமைச்சர் விஜய் இதற்கு பொறுப்பேற்க வேணாமா? பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய பொறுப்பற்ற போக்கிரித்தனமான அசிங்கமான அவமானகரமான சமுதாயம் ஏற்க இதையே அத இப்படி ஒரு சம்பவத்தை ஒரு சாதாரண குடிமகனோ இல்ல அங்க அந்த பள்ளியில் இருக்கிற ஆசிரியரோ செஞ்சிருந்தாருன்னா அவர் மேல நடவடிக்கை எடுத்திருப்பீங்கல்ல. அவர் மேல வன்கொடுமை சட்டப்படி அவர் இந்நேரம் கைது செய்யப்பட்டிருப்பார்ல. ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பொது இடத்தில் மேடையில் ஆபாசமாக பாட்டு பாடி நடனமாடியது, அருவருக்கத்தக்க நடனமாடியது சட்டப்படி சரியா? அது மட்டும் இல்ல, அது முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற அந்த நடைப்பயணம் போடாங்களாம். போயிட்டு வந்து அந்த பள்ளிக்கூட மாணவிகள்லாம் ரெஸ்ட் எடுக்கிறது அந்த கால் வலிக்காக படுத்துட்டு இருக்காங்க. அங்க போய் இந்த அமைச்சர் விஸ்வநாதன் அவங்க காலெல்லாம் தடவி தடவி பார்த்திருக்காரு. இது என்ன பொழப்புன்ற? இதே ஒரு ஆசிரியர் போய் ஒரு மாணவியினுடைய காலை தடவி இருந்தா அவர் மேல
சட்டப்படி போக்சோ சட்டம் பாயுமா பாயாதா? அப்போ அமைச்சர் விஸ்வநாதன் மேல இந்த சட்டம் பாயணுமா பாயக்கூடாதா? இத பொதுமக்கள் தான் கேட்கணும். ஏன்னா இந்த அரசாங்கம் என்பது இன்னைக்கு தற்குறிகளால் தலைவிரிச்சு ஆடுகின்ற தான் தோன்றித்தனமான செயல் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது ஒரு இடம்னா நம்ம சுட்டி காட்டுறோம், இது போல எல்லா இடங்களும் நடந்துட்டு இருக்கு. இதுல செய்திகள் வெளியே தெரியறது 1-2 தான். மீதி இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. தாவேக்கான் பேரை சொல்லிட்டு அந்த தோல்ல ஒரு துண்டை போட்டுட்டு அவன் போய் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு பெண்களை வன்கொடுமை செய்வதும், பள்ளிகள்ல ஆசிரியருக்கு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய பள்ளிகளை இவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு குத்தாட்டம் போடுறது, பாட்டு போடுறது. என்ன இந்த பாட்டு? சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை தொடக்க விடாமலேயே தமிழ்தாய் வாழ்த்து போடல, வேற போடல. அதுலயே விஜய் படத்துல நடிச்ச பாட்டு தானே போட்டாங்க. முதலமைச்சர் கடந்துக்கிற நிகழ்ச்சியில அப்படிதான். சரி, இங்கதான் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அதான செய்யறாரு. இங்க தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கிய அந்த கூட்டத்தொடர் இன்ன லட்சணத்தில் நடந்தது. கடைசி நாள் அது வரைக்கும் மௌனமா எங்கேயோ ஒரு புதிய இடத்துல போய் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்க மாதிரி ஒரு மொழியோட உட்கார்ந்துட்டு இருந்த விஜய் கடைசி நாள் அவருக்கு கொடுத்த டைலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு வேற டைரக்டர், சபாநாயகர், இந்த பிரசங்கி, மத பிரசங்கி சபாநாயகரா இருந்தா எப்படி இருக்கும்? ஜேசிடி பிரபாகரன் அவர் பாவம் பிரசங்கம் பண்ற நேரத்துல அங்க உட்காந்துட்டு இருந்தாரு. இவர் கேட்கிறாரு, ஆடட்டுமா? ஆடுங்க, அதுக்குதானே நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம்ட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஜோசப் விஜய் ஆக்ஷன் பண்றாரு, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டுறாரு, கையை காட்டுறாரு, காலை தூக்குறாரு. இது என்ன? அவர் செய்யாத ஒண்ணுதான் குத்தாட்டம் போடல. அதை தவிர மற்றது எல்லாத்தையும் அங்க செய்யறாரு. சட்டசபையில மக்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன செய்ய போறோம், ஆட்சிக்கு வந்து எதை செய்ய போறோம்னு சொல்ல வேண்டிய இடத்துல முதல் கூட்டத்தொடர் எதையுமே சொல்லாம ஏற்கனவே இருந்தவங்க அதையெல்லாம் செஞ்சாங்க, அவங்க திருடர்கள், நாங்க குருடர்கள் சொல்லி எதையோ ஒண்ணு டைலாக் பேசிட்டு, சம்மந்தம் இல்லாம பேசிட்டு எல்லாத்தையும் சொல்லி அவங்க, அதாவது எனக்கும் திமுகவும் தான் போட்டின்னு சொன்னாரு. அதை போய் சட்டசபையில காட்டுறாரு. சரி, உனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. திமுக சரியில்லாத ஆட்சி நடத்தினாங்க, அவங்க ஆட்சியில தான் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டது, அவங்க ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் ஊழல், அவங்க மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றல, கடன் வாங்கி நாட்டை திவாலாக்கினதை தவிர அவங்க ஆட்சியில எதுவும் சாதனை இல்லை. சரி, நீ 40 நாள்ல என்ன செஞ்ச சொல்லுன்னா, அவங்க அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்ணிட்ட? 40 நாள் சட்டம் ஒழுங்கு சீர்படுத்த முடியா? 40 நாளில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த முடியாத ஜோசப் விஜய் அவங்க செஞ்சிட்டாங்க. போதையை ஏன் ஒழிக்கல? அவங்க கொண்டு வந்துட்டாங்க. நீண்ட நாளா இருந்த போதையை நாங்க எப்படி ஒழிக்க முடியும்? அப்ப என்ன, எந்த வாயில சொன்ன? நான் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன்னு எந்த தைரியத்துல சொன்ன? என்ன சொன்ன? நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் திமுக செஞ்ச அத்தனை தவறான செயல்களையும் நாங்க நிறுத்தி காட்டுறோம் சொன்னல, சட்டம் ஒழுங்கை சொன்னல, பெண்கள் இன்னைக்கு வீதியில நடமாட முடியல திமுக ஆட்சியில, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொன்னியா இல்லையா? ஏன் செய்யலன்னு கேட்டா, அவங்க செஞ்சிட்டாங்க, நாங்க இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கோம்னா 40 நாளா பார்த்து என்ன செஞ்சிருக்க? சரி, திமுக செஞ்சிட்டாங்கன்னு சொல்றீங்க, நீ கொடுத்த வெள்ளை அறிக்கையில அவங்க செஞ்சதை நியாயப்படுத்தி தானே கொடுத்த. இதுவரைக்கும் திமுக கொண்டு வந்த திட்டங்களை தானே தொடர்ந்து செயல்படுத்திட்டு இருக்க. ஒரு சிலதுக்கு பேரை மாத்திருக்கிய ஒழிய அந்த திட்டங்கள் தானே இன்னைக்கு தொடருது. நீ அந்த திட்டங்களை எதையாவது நிறுத்திட்டு
புதிய திட்டங்கள் ஏதாவது கொடுத்துருக்கியா? இல்ல அதுல ஏதாவது மாற்றங்கள் சொல்லி, இன்னும் சொல்ல போனா அவங்க ஆட்சியில செஞ்ச அதே அதிகாரிகளை தானே இன்னைக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தானே அந்த முக்கியமான இடங்கள்ல அமர வச்சுக்கிட்டு அவங்க தானே ஆட்சி கேட்டா அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க, அதனால நாங்க அதை செய்யறோம். திமுக எந்த வகையான துரோகத்தை செய்ததோ அந்த துரோகத்தை தொடர்ந்து செய்வதுதான் ஜோசப் விஜயனுடைய ஆட்சியா இருக்கு. திமுக 2-0 சொல்லிச்சு இல்ல, 2-0 தான் ஜோசப் விஜய். அதுக்கு ஒரே உதாரணம், இன்றைக்கு மேகதாது அணை பிரச்சனையில் இந்த ஜோசப் விஜய் அரசு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறது, காட்டி கொடுக்கிறது, தமிழ்நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல இருந்தப்போ திமுக அங்க இருக்கிற காங்கிரஸ் அரசுக்கு துணையாக போய் மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக காங்கிரஸ் அரசு செய்த முயற்சிகளை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யாம இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அங்க இங்க போறன்னு காலத்தை தாழ்த்தி அவர்களை அதை செய்ய விட்டாங்க. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸ் தலைமையோடு அல்லது அந்த கர்நாடக அரசோடு நிர்பந்தப்படுத்தி அரசியல் ரீதியான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அதை தடுக்கப்பட்டிருக்கலாம், தொடக்க கட்டத்திலேயே அதை முறியடிச்சிருக்கலாம். ஆனா அதை எல்லாம் இவங்க இதுவரைக்கும் அந்த கர்நாடக அரசியல் ரீதியா காங்கிரஸ் அரசோட பேசாம காங்கிரஸ் தலைமையோட அன்னைக்கு திமுகவினுடைய ஆதரவுல அல்லது தயவுல அவங்களுடைய நம்பிக்கைக்குரிய இடத்துல ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தலைமை இருந்தப்போ அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதை நிறுத்தாம தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரும், அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லி கூட காங்கிரஸ் தலைமை கிட்ட இவங்க கோரிக்கை வைக்கல, அவங்களும் அதை செய்யல. இப்படி செஞ்சு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அந்த உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டது. ஏன் நிராகரிக்கப்பட்டது? காவிரி நதிநீர் பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்கு தான், விசாரிப்பதற்கு தான், முடிவு செய்வதற்கு தான் காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த காவிரி நதிநீர் ஆணையத்தை அன்னைக்கு அமைச்சு எத்தனை ஆண்டுகள் போராடணும், ஒரு நடுவர் மன்றம் அமைப்பதற்கு எத்தனை வழக்குகள், அந்த வழக்குகள்லாம் சேர்த்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி மத்திய அரசு காவிரி நதிநீர் ஆணையம் அது கூட அவ்வளவு லேஸ்ல அமைக்கல. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கூட அதை காலம் தாழ்த்தினாங்க. அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை செய்தது இந்த தேதிக்குள்ள அமைக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு அன்றைக்கு இருந்த மத்திய அரசு கடைசி நாள்ல அந்த நதிநீர் ஆணையத்தை அமைச்சு அந்த நதிநீர் ஆணையம் இடைக்கால தீர்ப்பு கொடுத்தது. அந்த இடைக்கால தீர்ப்பை கூட கர்நாடக அரசு செயல்படுத்தாம இருந்த நேரத்தில் அதை அரசிதழ்ல வெளியிடணும்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போராடி, சட்ட ரீதியாக போராடி, அதுக்கப்புறம் அந்த இடைக்கால தீர்ப்பு தந்தாங்க. அந்த இடைக்கால தீர்ப்பை மத்திய அரசிதழ் வெளியிட சொல்லி அதை நடைமுறை கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு இறுதி தீர்ப்பு வந்தது. இறுதி தீர்ப்பு வர சொல்ல அந்த இறுதி தீர்ப்பு இடைக்கால தீர்ப்புல தந்த நிவாரணத்தை விட குறைவா இருந்தது. அப்படி குறைவா இருந்தாலும் அந்த இடைக்கால தீர்ப்பை மத்திய அரசிதழ் வெளியிடல. அன்னைக்கு கருணாநிதி முதலமைச்சர், இவர் எங்களுக்கு வெற்றின்னு டெல்லியில உட்காந்துக்கிட்டு சொன்னதனுடைய விளைவு கர்நாடகாவில் கலவரம் துவங்கி பெங்களூர்லயும் மற்ற இடங்களையும் தமிழர்கள் அடித்து நொறுக்கப்பட்டு அவருடைய இடங்கள் சூறையாடப்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு உருவாச்சு. அதுக்கு காரணம் கருணாநிதி இடைக்கால தீர்ப்பை விட இறுதி தீர்ப்பு குறைவான டிஎம்சி தண்ணி தான் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது. ஆனா அந்த குறையை சுட்டி காட்ட வேண்டிய கருணாநிதி இந்த தீர்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சி வெற்றின்னு சொன்ன உடனே கர்நாடகாவில் இருக்கலாம் இங்க ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி கலாட்டா பண்ண ஆரம்பிச்சான், எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சான். அப்படி கருணாநிதியுடைய பொறுப்பற்ற அந்த பேச்சு அன்னைக்கு, அதுக்கு பிறகு அதுக்கு போராடி அந்த இடைக்கால தீர்ப்பை இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிடாம மத்திய அரசு காலந்தாழ்த்தினப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி அதை அரசிதழில் வெளியிட்டாங்க. அந்த அரசிதழ் வெளியிட்டதுக்கு பிறகு அதை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் சொல்ல
மத்திய அரசு கேலா காதுனர் இருந்து, அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா 3 நாள் மெரினா கடற்கரையில் உண்ணாவிரதம் இருந்து, அப்புறம் இந்த மத்திய அமைச்சர் வி.சி. சுக்லா உத்தரவாதம் தந்தார். அதுக்கு பிறகு அவங்க இடைக்கால தீர்ப்பு, அந்த இறுதி தீர்ப்பு அரசு வெளியிடுறதுக்குள்ள ஆட்சி மாற்றம் வந்து கருணாநிதி மறுபடியும் முதலமைச்சர் ஆயிட்டாரு. கருணாநிதி முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உத்தரவாதம் பெற்ற அந்த நதிநீர் கண்காணிப்பு ஆணையத்தை அமைக்காம நம்முடைய நீர்வள சட்டங்கள் சொல்றபடி அதிகாரமான ஆணையத்தை அமைக்க ஒரு கண்துடைப்பு குழுவை அன்றைக்கு இருந்த வாஜ்பாய் அரசும் கருணாநிதி ஆதரவோடு ஒரு கண்துடைப்பு குழு அமைச்சு பிரதமர்கள் முதலமைச்சர்லாம் சேர்ந்த குழு, அதிகாரமற்ற ஒரு குழுவை உருவாக்குனாங்க. அதை எதிர்த்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த பல்லில்லாத ஆணையத்தை வச்சுட்டு என்ன பண்றது, இது தேவையில்லைன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதை மீறி அந்த ஆணையம் செயல்பட்டது. அதுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு மறுபடியும் சட்ட போராட்டம் நடத்தி இறுதி தீர்ப்பின்படி காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டு 4 மாநிலங்களும் உறுப்பினராக சேர்ந்து இன்றைக்கு தலைமைச் செயலாளர்களாக சேர்ந்து அந்த கண்காணிப்பு குழுவும் அதை செயல்படுத்தும் குழுவும் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. ஆக இந்த காவிரி பாசன பகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இன்றைக்கு அந்த ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுதான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போக சொல்ல இது ஆணையத்திலே முடிவு செய்யலாம், அதனால இங்க கொண்டு வராதீங்கன்னு சொல்லி அவங்க தீர்ப்பு தந்தாங்க. இந்த நிலையில இது இன்றைக்கு முழுமையாக இங்க காவிரி பிரச்சனை முழுமையும் அந்த காவிரி நதிநீர் ஆணையம் கட்டுப்பாட்டில் இருக்கு. அதுதான் நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு மாதந்தோறும் இவ்வளவு தண்ணி தரணும், அந்த தண்ணி பாசன பகுதிகளில் அதுக்கு தடையா ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அதை வந்து தடுக்கின்ற உரிமை இந்த ஆணையத்துக்கு இருக்கின்றதா இன்னைக்கு சட்டம் சொல்லுது. ஆனா இதை முறைப்படி எடுத்து வைத்து வாதிட வேண்டிய அல்லது ஆணையத்தின் ஆதரவை பெற வேண்டிய முயற்சி எதையும் செய்யாம தொடர்ந்து ஒரு சரியான வழக்கு போட்டு சரியான முறையில இதை கொண்டு வராம இவங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைக்கு இந்த பிரச்சனை கையை மீறி போற ஒரு சூழ்நிலையில உச்ச நீதிமன்றமும் இதில் தலையிட மறுத்துவிட்ட ஒரு நிலையில் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஜோசப் விஜய் அரசு கொண்டு வந்தது. இந்த தீர்மானத்தை அனைத்து கட்சிகளும் வரவேற்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இதை வரவேற்று முழுமையான ஆதரவு தெரிவித்தார். ஆதரவு தெரிவிச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறோம் சொல்லிட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அடுத்து பேசுறாரு. அவர் பேச சொல்ல என்ன சொல்றாரு, இந்த காவிரி நடுவர் மன்றத்தை ஏற்காமல் புதியதாக ஒரு காவிரி நடுவர் மன்ற மேகதாது பிரச்சனைக்காக ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம், அந்த கடிதத்தை இந்த தீர்மானத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்றாரு. அதாவது நீங்க காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பின்படிதான் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டு அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த பகுதியை விசாரிப்பதற்காக இந்த மேகதாது அணை கட்டுவதை பற்றி விசாரிப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா, அது சரியா தப்பான்னு விசாரிக்கிறதுக்கு புதியதாக ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும். நடுவர் மன்றத்தை தமிழ்நாடு அரசாங்கத்தில் தீர்மானம் போட்டு அமைக்க முடியாது, அத மத்திய அரசாங்கம் தான் அமைக்கணும். அதுக்கு முன்னால உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்துரு கேட்பாங்க, அல்லது மத்திய அரசாங்கம் எல்லா இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மை இருந்து அவங்க நிறைவேற்றினா அதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதையெல்லாம் தெரிஞ்சிருந்தும் திமுக திசை திருப்புவதற்காக அவங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக, இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுறதுக்காக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இவங்க எப்பவோ எழுதின ஒரு கடிதத்தை அவங்க உதயநிதி ஸ்டாலின் அதை சொல்றாரு. இத சொல்லி இதையே இந்த தீர்மானத்துல சேர்த்துங்கன்றாரு.
அதுக்கு பிறகு யாருக்கும் சொல்லாம முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை சேர்த்து அத இந்த தீர்மானத்தின் வடிவத்தையே மாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆதரிக்கின்ற வரை அந்த தீர்மானமாக இருந்தது. ஆதரிச்சிட்டதுக்கு பிறகு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கருத்தை அவங்க எப்பவோ எழுதின திமுக சார்பில் எழுதின கடிதத்தை அதை இதுல சேர்த்து அந்த தீர்மானமா வடிவத்தையே மாற்றி அதுக்கு பிறகு அந்த தீர்மானத்தை வடிவமைச்சதா சொல்லி அதை அனுப்பிட்டு அதை செய்தித்துறை ஒரு செய்தியா வெளியிட்டாங்க. அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வந்து அதை கேட்க சொல்ல அதை சபாநாயகர் அனுமதி மறுக்கல. அதற்கு பிறகு வெளிநடப்பு பண்ண புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவா சொன்னார், நாங்க கேட்டது மேகதாது அணையை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் தடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வற்புறுத்துவதும் சரி, கர்நாடக மாநில அரசு அதை மறுபரிசீலனை செய்வதும் கோரிக்கை வைப்பதும் சரி, அதை நாங்கள் ஆதரிச்சோம். ஆனால் நாங்கள் ஆதரிச்சதற்கு பிறகு எங்களுடைய விருப்பம் இல்லாமல், எங்களுடைய அனுமதி இல்லாமல், எங்களுடைய கருத்தை பரிசீலனை செய்யாமல், தன்னிச்சையாக உறுப்பினர்களுக்கு எந்தவித அறிவிப்பும் தராமல், நீங்களாகவே திமுகவுக்கு பயந்து திமுக செய்த தவறை மறுபடியும் நீங்கள் செய்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து காங்கிரசுக்கு வக்காலத்து வாங்கியிருக்கீங்கன்றதா எங்களுடைய குற்றச்சாட்டு. அந்த தீர்மானத்தின் வடிவம் இன்னைக்கு என்னாச்சு? காவிரி நடுவர் மன்றம் இதை கட்டுப்படுத்தாது, காவிரி நடுவர் மன்றத்தில் இதை விவாதிக்க முடியாது என்கின்ற கர்நாடகத்தினுடைய நிலையை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் இத காவிரி நடுவர் மன்றத்தில் இந்த விவாத பொருளா வைக்க முடியாது, அதனால புதியதாக ஒரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு இந்த தீர்மானத்தை மாத்தி தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். நான் பகிரங்கமா சொல்றேன், தமிழ்நாட்டு விவசாயிகளை, டெல்டா பாசன பகுதி மக்களை இன்னைக்கு ஜோசப் விஜய் அரசு திமுகவோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய துரோகத்தை காங்கிரஸ் கட்சிக்கு வக்காலத்து வாங்குவதற்காக செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு விவசாயிகளால் எழுப்பப்படுகிறது. இதை எப்படி மறுக்க போகிறீர்கள்? நான் இன்னும் சொல்றேன், ஒரு நடுவர் மன்றம் அமைப்பது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை. ஆனா கர்நாடக அரசு முதலமைச்சர் இன்னும் 2 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தல், அதுக்குள்ள அவர் கட்டிய முடிக்கணுன்ற வேகத்தோட அவரு செஞ்சிட்டு இருக்காரு. இது அங்க அரசியல் பிரச்சனை. இன்னைக்கு அங்க இருக்கிற மற்ற கட்சிகள் அதை எதிர்க்க முடியாம ஆதரிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி உள்பட, மதசார்பற்ற ஜனதா தளம் உள்பட எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. இந்த நிலையில அவங்க அதுல வேகமா இருக்கிறாங்க, நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க, இடத்தை சமப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க, மதிப்பீடுகள் தயார் பண்ணிட்டாங்க, அதற்கு நீர்வள கமிஷனுடைய ஒப்புதலையும் பெற்றுட்டாங்க. எல்லா வேலையும் அங்க திமுக ஆட்சி காலத்திலயும் முடிஞ்சிருச்சு. இப்போ செயல்படுத்துற நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. இவங்க இப்போ போய் நடுவர் மன்றத்தை அமைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு என்ன பண்ண போறாங்க? நீங்க நடுவர் மன்றம் அமைக்கிறனா கூட உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தா கூட அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த கோரிக்கை எழுப்பி இருக்கலாம். எதுவுமே இல்லாம இவங்க இப்பதான் ஒரு புதிய பிரச்சனை இருப்பதை போன்ற ஒரு நிலையை உருவாக்குறாங்க. 2வது, காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உட்படாத பகுதி என்று ஒரு பொறுப்பில்லாமல் நீர்வளத்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலேயே சொல்றாரு. இது உபரி நீர். எதுக்கு உபரி நீர்? காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட நீர் என்ற பொருளில் அவர் பேசுகிறார். இதுவே தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம். தமிழ்நாட்டின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பேசி இருக்கிறார். நிலைமைகளை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் இதை அணுகிறார்கள். இதை கேட்டா இந்த அறிவாளி ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, வில்சன்ல இருந்து
மூத்த வக்கீல்லாம் சேர்ந்து கன்சல்ட் பண்ணி தான் இத போன்ல பேசி உடனடியா ஜோசப் விஜய் இதை முடிவு பண்ணாரா. வில்சன் யாரு? திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் திமுகவினுடைய பிரதிநிதி. அப்போ போன ஆட்சி என்னென்ன தவறுகளை செய்ததோ அதுக்கெல்லாம் நீங்க ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இதுதானே உங்களுடைய தற்குறித்தனமான பொறுப்பற்ற ஒரு செயல் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய இழுக்கம். ஏன்னா இதுல ஏன் நாங்க துடிக்கிறோம்னா, காவிரி 1924 ஒப்பந்தத்தை 1974 புதுப்பிக்காமல் விட்டதனுடைய விளைவுதான். அதற்கு பிறகு தொடர்ந்து காவிரி நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கமும் அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசும் போட்ட வழக்குகள், அந்த வழக்குகளை கூட அன்றைக்கு கருணாநிதி திரும்ப பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு தொடர்ந்து பல வழக்குகள், கேரளா போட்ட வழக்கு, புதுச்சேரி போட்ட வழக்கு, இப்படி போட்ட வழக்கெல்லாம் சேர்த்து இந்த தொடர் வழக்குகள் வந்ததுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி இந்த நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இது என்ன நடுவர் மன்றம் நினைச்ச உடனே அமைச்சிட்டாங்களா? இந்த காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் அமைப்பதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம், எத்தனை ஆண்டுகள் வீணா போனது. ஏறத்தாழ 10-20 வருஷம் போராட்டத்தின் விளைவாக கிடைத்த இந்த உரிமையை, அதிலிருந்து இந்த மேகதாதுக்கு விலக்கு தருவதை போல் இன்றைக்கு இந்த தீர்மானம் அமைந்திருக்கிறது என்றால் சட்டப்படி அதான உண்மை. நீங்க யார் அந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில இருந்து மேகதாது அணையை விலக்கி புதியதாக நடுவர் மன்றம் அமைத்து இது பற்றி விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுவது இந்த தீர்மானத்தினுடைய பொருளாக இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு நன்மை தருமா? இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ தற்கொலை கூட்டத்தை ஆட்சியில உட்கார வைத்ததனுடைய விளைவு காவிரியில் நீர்ப்பாசன உரிமை பறிபோக போகிறது. இன்னும் ஜூலை 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணி இன்னும் திறக்கல. நேற்றைக்கு முதல் நாள் காவிரி நதிநீர் ஆணைய கூட்டம் நடந்திருக்கு. அங்க கேட்டும் இவங்களால ஒரு சொட்டு தண்ணிய வாங்க முடியல. அதுக்கு கூட தமிழ்நாடுல இருந்து போகாம இவங்க காணொலியில பேசி தண்ணி வாங்குறது. கர்நாடகா எங்ககிட்ட தண்ணி இல்ல, தர முடியாதுன்னு சொல்றாங்க. 2 மாசமா தர வேண்டிய தண்ணி தரல. இந்த ஆண்டு வழங்க வேண்டிய தண்ணி கிடைக்கல. காவிரியின் பாசன பகுதிகளில் விவசாயிகள்லாம் இன்னைக்கு பயிர் செய்ய முடியாது, திண்டாடிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டு பெறுவதற்கு, அதை பற்றி தெரிந்து கொள்ளவோ இந்த அரசுக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் பொறுப்புணர்ச்சி இல்லை, கடமை உணர்ச்சி இல்லை, போதுமான தெளிவும் இல்லை. இதுக்கு பிறகு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு தமிழ்நாடு எப்படிப்பட்ட பாதிப்பு கேட்டா 40 வருஷம் அந்த ஆதவர்ஜுனா சொல்றாரு, 40 வருஷம் இந்த வழக்க நடத்துற வழக்கறிஞர்கள் எல்லாம் சொன்னாங்க. அவங்க எல்லாம் கேட்டுதான் இந்த தீர்மானத்தை யார் சொன்னாங்க? காவிரி நடுவர் மன்றத்திற்கு பணியாற்றியவர்கள் அல்லது காவிரி நடுவர் மன்றம் அமைப்பதற்கு, அதனுடைய தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு, அந்த ஆணையம் அமைப்பதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திருக்கோன்றத வரலாறு தெரிஞ்ச யாருமே சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒவ்வொரு நிலையிலும் காவிரி நீரை காப்பாற்றுவதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நடத்திய போராட்டம் ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கு மட்டும் இல்ல, காவிரி நீர்ப்பாசன பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் அத்தனை பேருக்கும் தெரியும். அவ்வளவு போராட்டம். அதற்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் எடுத்த முயற்சிகள், போராட்டங்கள், இதெல்லாம் சட்ட போராட்டம் நடத்தி பெற்று தந்த உரிமையை இந்த காவிரி நதிநீர் ஆணையம் இன்றைக்கு அமைக்கப்பட்டு செயலில் இருக்கும் போது மேகதாது அணை பிரச்சனையே அதுக்கு சம்பந்தமில்லாத ஒரு பிரச்சனைன்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே தீர்மானம் போட்டு, அதுவும் திருட்டுத்தனமான தீர்மானம் என்பது நீங்கள் கொடுத்ததுதான் தீர்மானம். அந்த தீர்மானத்தினுடைய வடிவம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் பேசுகின்ற வரை இருந்ததுதான் தீர்மானம். அதுக்கு பிறகு நீங்க இடைச்சொற்கள் செஞ்சிருக்கீங்களே,
விதிகளுக்கு முரணாக திமுகவுக்கு பயந்து ஜோசப் விஜய் திமுகவினுடைய கைக்கூலி என்பதை காட்டுவதற்காக நுழைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள், அந்த ஒரு எதையுமே தெரிந்து கொள்ளாத, எதையுமே சரியாக செய்ய முடியாத ஒரு சபாநாயகர் விதிகளை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தாமல் செய்த தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு செய்த துரோகம், காவிரி நதிநீரை குடிக்கின்ற மக்களுக்கு செய்த துரோகம், இந்த ஜோசப் விஜயின் அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கு திமுகவின் வழியில் நின்று காங்கிரஸை காப்பாற்றுவதற்காக 5 இடம் இவங்களுக்கு ஆதரவு தருகின்ற காங்கிரஸ் ஆட்சி நடத்துகின்ற சிவகுமாருக்கு பயந்து சிவகுமாரை திருப்திப்படுத்துவதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஜோசப் விஜய் அரசு உருவாக்கி இருக்கிறது என்கின்ற எண்ணம் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக விவசாய மக்கள், குறிப்பாக டெல்டா பாசன மக்களிடம் வந்திருக்கிறது. இதை எப்படி வருங்காலங்களில் இந்த முகத்திரையை மக்கள் கிடித்தெறிவார்கள். இந்த ஜோசப் விஜய் அரசினுடைய சதி திட்டத்திலிருந்து, காங்கிரஸ் கட்சியினுடைய கைப்பிடியில் சிக்கியிருக்கின்ற ஜோசப் விஜய் அரசு செய்திருக்கின்ற சதியிலிருந்து மக்களை காப்பாற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை முழுமையாக மக்களிடத்தில் கொண்டு சென்று இதை தடுப்போம். தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு எந்த வகையில் வந்தாலும், அது ஜோசப் விஜய் அரசு செய்தாலும், ஸ்டாலின் அரசு செய்தாலும், யார் செய்தாலும், காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வஞ்சித்து காவிரி நதியை பாலவனமாக மாற்றுகின்ற இந்த சதி திட்டத்தை முறியடிப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் மறவாமல் பதிவு செய்யுங்க.